ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம். கல்யாணம்னு ஒரு விஷயத்தில் வந்து என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா, அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எப்படி வேணாலும் ஓகே. கல்யாணம்னு ஒரு விஷயத்தில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா, கல்யாணம் ஆனோடனே நீ இப்படி மாறிடணும், நீ இதெல்லாம் பண்ணணும், நீ இப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்லும் போதே அங்கே வந்து என்ன ஆகுது, பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அவங்கவுங்க இயல்பில் அப்படியே இருங்க. இவங்களுக்காக நம்மளாக மாறணும், இவங்களுக்காக நீங்களாக மாறணும். இதுதான் லைஃப், ஓகேவா? இவங்க நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் மாறுவோம் இவங்களுக்காக அப்படின்னு ஒரு பர்சனும், அதே மாதிரி அடுத்த பர்சன் பரவாயில்ல இவங்க நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இவங்களும் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் அழகாக ஓட விடுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம். ஒரு ட்ராக் சரியில்லைனாலும் அந்த ட்ரெயின் என்ன பண்ண முடியாது. அதனால் 2 பேரும் அழகாக அவங்கவுங்க இயல்பில் இருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க வளையிறாங்களா நீங்கள் வளைங்க, இவங்க வளையிறாங்களா நீங்கள் வளைங்க. அப்போ கல்யாணன்ற ட்ரெயின் சூப்பராக போகும். ஸோ வந்து யாரையும் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அவங்கவுங்க இயல்பிலே இருங்க. ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து அழகாக அந்த லைஃப்பை கொண்டு போங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் 2 பேரே பேசிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, அழுதுக்கோங்க, கண்ணை தொடச்சிக்கோங்க, திருப்பி ஹாப்பியாக சந்தோஷமாக திருப்பி வெளியே வாங்க. 3rd பர்சனை வந்து உள்ளே அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப பிரச்சனை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து போய்க்கலாம். மற்றபடி அந்த இதெல்லாம் இல்லாமல் நீங்களே பேசி எது நல்லது கெட்டதுன்னு பேசி எங்கே போனாலும் 2 பேரும் ஒத்துமையாக ஒன்றா சந்தோஷமாக அந்த ட்ராக்கை வந்து அந்த ட்ரெயினை வந்து கொண்டு போங்க. ஏன் திடீர்னு இந்த மேம் வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, எங்களோட ஆனிவர்சரி. ஸோ வந்து திருமண நாள் வணக்கங்கள். மாலை மணிவண்ணன் என்னவரே என்னோடய ஹஸ்பண்ட். என்ன தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஏதோ திறமைகள் இருந்தாலும் அதை நான் அப்படியே விட்டுட்டாலும், எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணுற, உன்னால் இதெல்லாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு என்னை மோட்டிவ் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி புஷ் பண்ணி அனுப்புறது ஒரே ஒரு ஆள், என்னோட மாலை மணிவண்ணன். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரிப்பா. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது எனக்கு. அதனால் தேங்க்யூப்பா, தேங்க்யூ.